ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கடினமான கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ரகசிய பாவம் என்கிற ஒன்றை ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கிறார். ஆண்டவர் அதில் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். நம்ம நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வியாதியோ இல்லை ஒரு கட்டியோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிலதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க, அது தெரியாது. அது வெளியில் தெரிகிறது மாதிரி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் வெளியில் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, டாக்டர்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய சரீரத்திலே ரொம்ப ஆபத்தானது ஒன்று என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிற வியாதி நமக்கு ரொம்ப டேஞ்சர். சிலர் சில வியாதிக்காக கண்டுபிடிக்கும் போது, இல்லை உங்களுக்கு 3rd ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் வந்துருச்சு, 4வது ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு சிரமம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தா நல்லா இருக்கும், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்து அது உங்களை ரொம்ப ஆக்குப்பை பண்ணிருச்சு, இனி விடுதலை ஆக்குவது கஷ்டம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ரகசிய பாவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அதான் யாருக்குமே தெரியல, நான் தப்பு பண்றது யாருக்கு தெரிய போகுது, அதனால ஒரு விளைவும் இல்லைல்ல. யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா சரி, நம்ம அதில் விட்டுறலாம், நான் தெரியாம தானே செய்கிறேன், யாரும் அதை கண்டுபிடிக்கல, நம்ம அதை மறைச்சிடுறோம், அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. இந்த உலகத்திலே கர்த்தர் வேதத்திலே எழுதி இருக்கிற வார்த்தை, ரகசியமான பாவங்கள் நமக்கு ஒரு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ரகசியமான பாவங்களிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒருவேளை எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவங்கள் யாருக்கும் இன்னைக்கு தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவம் யாருக்குமே இன்னைக்கு நீங்க மாறி இருக்கலாம், தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஒன்னு நினைச்சுக்குங்க, இந்த பாவத்திற்கு 2 இடங்கள் சம்பந்தப்பட்ட இடம் உண்டு. ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தோடு பரலோகம் போக முடியாது. ஒரு தேவனுடைய மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அதே போல நரகத்திற்கு போகிற ஒரு நபர் பரிசுத்தமாய் வாழ்ந்து நரகத்திற்கு போக முடியாது. அப்படின்னா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம் 2 இடத்திற்கு கண்டிப்பா போகும். ஒன்று எங்க போகும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்கிற பாவம் கண்டிப்பாக நரகத்திற்கு போகும். அந்த நரகத்திற்கு போகிறத யாராலுமே தடுக்க முடியாது, யாராலுமே மறைக்க முடியாது. அம்மாவுக்கு மறைச்சிடலாம், அப்பாவுக்கு மறைச்சிடலாம், சொந்தக்காரங்களுக்கு மறைச்சிடலாம், பாஸ்டருக்கு மறைச்சிடலாம். ஆனா எதுக்கு மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நரகத்திற்கு உங்களுடைய பாவத்தை மறைக்க முடியாது. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு மீறுதல்களும் புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது, அது கணக்கு கொடுக்கப்படுகிறது, கணக்கு வைக்கப்படுகிறது. அதே போல நீங்கள் செய்கிற பாவம் 2வது எங்க மறைக்க முடியாதுன்னா, பரலோகத்தில் மறைக்கவே முடியாது. பரலோகம் நீங்கள் செய்கிற நன்மையை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற தீமையையும் கண்டிப்பா ஞாபகம் வைக்கிறது. அதனாலதான் தேவனுடைய மனிதர்களை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் மறைச்சிட்டேன், இன்னைக்கு நான் தெரியாம நான் செஞ்சிடலாம், இன்னைக்கு யாருமே அதை பார்க்கலன்னு நான் நினைக்கலாம். ஆனா ஒரு காலத்துல ஆண்டவர் எனக்கு கணக்கு கேட்பார், அன்றைக்கு நான் கணக்கு கொடுக்கணும். நீங்க யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, யோசேப்பு அந்த தப்பு பண்ணுனா யாருமே பார்க்க போறது இல்லை. அதான் அந்த லேடி சொல்றாங்க, யாருமே இல்லை இங்க, நான் வெளியே சொல்ல மாட்டேன், நீயும் வெளியே சொல்லாத, ஒண்ணு நான் சொல்லணும், இல்லைன்னா நீ சொல்லணும், அவ்வளவுதான். 2 பேரை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. இங்க எல்லாரையுமே நான் வெளியே அனுப்பிட்டேன். ஆனா யோசேப்புக்கு ஒரு ஞானம் இருந்தது, யோசேப்புக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. நீங்க சொல்லட்டாலும், நான் சொல்லாட்டாலும், யாருமே இந்த இடத்துல பார்க்காட்டாலும், யார் இதை பார்க்கிறார் அப்படி என்றால், கர்த்தர் கவனிக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிங்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருடைய கண்களை மறைக்க முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நீங்க எதையுமே மறைக்க முடியாது. அப்போ ஆண்டவருக்கு மறைக்க முடியாத ஒரு காரியம் என்றைக்கானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தாக தான் வந்து முடியும். இன்று ஆண்டவர் இந்த ஜெபத்தில் உங்களை எப்படி சுத்திகரிக்கணும்னா, ஆண்டவரே ரகசியமான பாவத்திலிருந்து
கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவீராக. உடைய கைகளை மேலே உயர்த்தி அப்பாட்ட, ஆண்டவரே, மனைவிக்கு தெரியாத பாவம், கணவனாருக்கு தெரியாத பாவம், பிள்ளைகளுக்கு தெரியாத பாவங்கள், அப்பா அம்மாவுக்கு தெரியாத பாவங்கள், மேனேஜருக்கு தெரியாத பாவங்கள் எதுவா இருந்தாலும் அதை மன்னிக்கிறதற்கு, அதை எடுத்து போடுகிறதற்கு ஒரு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, தகப்பனே, அந்த ரகசிய பாவத்தின் நிமித்தமாய் என்னுடைய மனசாட்சி பாதிக்கப்படுகிறது எனக்கு தெரியும். அந்த பாவத்தின் நிமித்தமாய் எனக்கு வருகிற சஞ்சலம் எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு குற்ற மனசாட்சி, எத்தனை பேருக்கு தாழ்வு மனப்பான்மை, எத்தனை பேருக்கு தங்களை தனிமைப்படுத்துகிற ஒரு காரியம், எத்தனை பேருக்கு அந்த ரகசிய பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையே பாரமாய் இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு திறந்த புத்தகமாய் ஒளிவு மறிவு இல்லாத ஒரு நபராய் கைகளை உயர்த்தி, தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அப்படியே கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல கர்த்தர் பேசுகிறார். மகனே, உன்னுடைய ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வா. நீ இருக்கிற அந்த மறைவிடத்துல கர்த்தருடைய 7 கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தனி அறையில கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தெரியாத அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உன்னை சுற்றி வேலி அடைக்கிற கர்த்தர், உன்னை விசாரிக்கிற தேவன் அங்க பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, அந்த ரகசியமான பாவத்தில் இருந்து கர்த்தர் எங்களை மீட்டெடுப்பீராக. கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் சில காரியங்கள் சிலருக்கு காண்பிக்காம இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னா உங்களுடைய பெருமைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எல்லாருக்குமே காண்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம், அப்படி காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே எல்லாருக்கு முன்னாடியும் என்னவா இருக்கணும்னா திறந்த புத்தகமாக தான் இருக்கணும். இதற்காக நீங்க ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவிக்கு கூட என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிரைவேசி அப்படின்னா தனித்தன்மம், அவங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளாத, இன்னைக்கு இந்த டைவர்ஸ் நிறைய ஆகுது பாருங்களேன். இதுல நிறைய உடைவுகள், குடும்ப உடைவுகள் எதனால வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஒளிவு மறைவினால தான் வருது. எனக்கு தெரியவே தெரியாது, ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது எனக்கு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீங்க என்ன மறைச்சிங்க, எதுக்கு மறைக்கணும், நீங்க மறைச்சதுனால அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ இந்த மறைக்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள பெரிய பிரச்சனையை கொண்டு வருது பாருங்க. சில கணவன் மனைவியினுடைய உறவுல இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிறாங்க, அவர்களுக்காக ஒரு தனி பாஸ்வேர்டு வச்சிருக்கிறாங்க. சில போன்கள்ல 2 விதமா நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஒன்று எல்லாரும் பார்க்கறது மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த மெயில் ஐடி எல்லாரும் பார்க்கலாம், அந்த பாஸ்வேர்டை எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் இன்னொன்று இருக்குது. நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு சில பண விஷயமோ சில ஆசீர்வாதங்களோ இது சில மறைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறோம், இல்லைன்னா ஒரு ஆளுகையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் போட்டுற முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாளில் என்ன அப்படின்னு சொன்னால், சர்ச்சில் சிலருடைய ஃபோட்டோ, நம்முடைய திருச்சபையில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோவை நான் இந்த ஒரு சின்ன போர்டில் எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சு அதில் நான் அவங்களுடைய ஃபோன் நம்பரை எழுத சொன்னேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய ஃபோன் நம்பரை எழுதுங்க, நான் அப்புறம் கால் பண்ணி உங்களை கூப்பிடும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை அதுக்கு மேலே ஃபோன் நம்பரை எழுதியிருந்தாங்க. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் அந்த ஃபோன் நம்பரை எழுதும்போது அதை எடுக்கிறதுக்கு வழக்கம். அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணான்னா, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தான். வாட்ச் பண்ணிட்டு அப்போ நான் கொஞ்ச நேரம் தூரத்துலேருந்து, சரி நான் நினச்சேன் எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறது மாதிரி இவனை ஏதோ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு நம்பரை அவன் எழுதிட்டு இருந்தான்.
அப்போ வந்து எனக்கு வந்து சரி, ஒரு பெரியவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நம்பரை எழுதியிருந்தா கூட நான் வந்து ஒரு ரொம்ப விஷயமா பார்த்துக்க மாட்டேன். சரி, ஒருவேளை அவங்க ஏதாவது அவங்கள்ட்ட பேசணுமா இருக்கும், இன்னைக்கு ஒரு நம்பரை வந்து மறைக்க முடியாது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவன் வந்து அந்த நம்பரை வந்து நோட் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன நெருகலாக இருந்துச்சு. அப்போ நான் தூரத்தில் இருந்தவன் ஸ்ட்ரைட்டாக அவன் பக்கத்தில் போனேன். அவன் பக்கத்தில் போய் அவன் எழுதின நம்பரை வந்து அவன் கையில் எழுதியிருந்தான். அந்த நம்பரை பார்த்தேன். என்ன நீ நம்பர் எழுதியிருக்கிற அப்படின்னு. இல்லை அந்த அங்கிளோட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு அதனால அப்படின்னு. அப்போ என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, அங்கிளோட பேசணுமா இல்லை அங்கிளோட பொண்ணுகிட்ட பேசணுமா அப்படின்றது மாதிரி தோணுச்சு. அப்போ வந்து அவன் எழுதியிருந்த அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஒரு வாலிப தங்கச்சியினுடைய அந்த நம்பரை வந்து அவன் தேடி எடுத்து அவன் எழுதணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், இது நல்லதில்லை, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது, நீ எப்படி இப்படி செய்யலாம், இது வந்து தவறல்லவா அப்படின்னு சொல்லி அது கடந்து போச்சுன்னு வைங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை அன்றைக்கி நான் ஒன்று என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், சிலரை வந்து சிலருடைய ஃபோன் நம்பர் சிலர்கிட்ட கொடுக்கறது கூட என்னவா இருக்கு இன்னைக்கு ஸோ ஆபத்தாக இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில காரியங்களை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் சொல்லுங்களேன் இல்லை, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அதை மறைக்கிறதுனால வந்து நான் ஒரு கஞ்சமானவன், அதை மறைக்கிறதுனால வேற யாரும். இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ சேனல்ஸில் இல்லை எத்தனையோ இடத்துல நிறைய பேரிடத்துல பேட்டி எடுப்பாங்க பாருங்க. உலகத்தில் இருக்கிற நபரிடத்துல பேட்டி எடுக்கும்போது உங்கள் சம்பளம் என்ன, உங்கள் வருமானம் என்ன, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க ஆரம்பத்தில் வாங்கின சம்பளத்தை சொல்லுவாங்க. நான் 300 ரூபா தான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினேன், நான் 200 ரூபா தான் சம்பளம் வாங்கினேன், அதை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் எதுக்கு சார், அதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. உண்மையிலே அது நமக்கு தெரிய வேண்டியதும் இல்லை. அப்படிப்பட்ட சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வைக்கிறது தவறு அல்ல. ஆனால் ஒன்று என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அதுவும் யாருக்குமே தெரியாம அல்ல, நம்முடைய வீட்டிலே நமக்கு இரத்த சம்பந்தமாய் இருக்கிற கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக தெரியணும். நம்முடைய தகப்பனார் தாயாருக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு பாவம் என்கிறது முதல்ல எங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? எங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் வழியிலே போகும்போது ஒரு சிங்கத்தை பார்க்கிறான். தன்னுடைய கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்திலேயே வந்து அவன் கிழிச்சு போட்டுட்டான். இப்போ நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்போ இவங்க போகும்போது இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவன் தன் தகப்பனார் தாயாருக்கு அவன் சொல்லவே இல்லை. திரும்பி என்ன பண்றான்னா, திரும்பி அவன் வரும்போது எந்த சிங்கத்தை அவன் கொன்றானோ அந்த சிங்கத்தினுடைய சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்களேன்? தேன் இருக்குது. அப்போ அந்த சரீரத்துக்குள்ள அவன் கையை விட்டு அந்த தேனை வெளியே எடுத்து தானும் அந்த தேனை சாப்பிட்டு யாருக்கு கொடுக்குறானாமா? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு. அப்ப 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் அதை தன் கைகளினால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. பாவம் என்கிற ஒன்று எங்க முதல்ல ஆரம்பிக்குதுன்னா, எப்போ நீங்க மறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள என்ன ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க, கவனிங்க. நம்மை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து நமக்கு முன்னாடி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது, நம்ம சோஃபாவில் இருக்கும்போது அவன் போனை திறந்து அவன் வந்து ஏதாவது ஒன்று பார்க்குறான்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ண மாட்டான்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவன் வந்து தப்பு பண்ண மாட்டான். ஆனால் எப்போ வந்து ஒரு ரூமுக்குள்ள போறானோ, எப்போ வந்து யாருமே பார்க்காத இடத்துக்கு போறானோ, எப்போ வந்து தன்னை மறைத்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, அப்பவே நம்ம நினைச்சுக்க வேண்டியது அந்த மனுஷனுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பாவம் ஆரம்பிச்சிருச்சு. முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, மறைச்சு செய்யணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு வந்து ரொம்ப பழக்கமாயிருச்சு.
மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே பிள்ளைகளை எல்லாரையுமே தனியா படுக்க வச்சிடறாங்க, தனியா ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பிரைவேசியா ஒரு ரூம். எல்லாருமே இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் தனியா ரூம் கொடுக்கறது ஒரு பழக்கம் ஆயிருச்சு. ஆனா ஒரு விதத்துல இவர்கள் தனி ரூம் கொடுக்கறத அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க இருந்து அந்த மாதிரி லேட்டா படுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இருக்குன்னு நினைச்சாலுமே ரொம்ப டேஞ்சர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே இது தோல்வி என்கிற ஒன்று எப்ப ஆரம்பிக்குதுன்னா, எப்ப நம்மளை விட்டு அவன் தனியா போறானோ அப்பவே அவனுக்கு என்ன ஆரம்பிக்குதுன்னா, அவனுக்குள்ளே சத்துரு வந்து களை விதைக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இந்த சிம்சோன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தன் தகப்பனாரிடத்துல தாயாரிடத்துல நான் இந்த மாதிரி தேனை இந்த சிங்கத்தினுடைய சரீரத்திலிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ஹே, சாப்பிடக்கூடாதுப்பா, ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ நசரேய விரதம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, யார் வேணும்னாலும் தேனை எடுத்து சாப்பிடலாம், ஆனா செத்து போன ஒரு உடம்புல இருந்து நீ தேனை எடுத்து சாப்பிடக்கூடாது, அது தீட்டு. ஒருவேளை அவன் சாப்பிட்டுட்டே வரான் பாருங்களேன், அங்க இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டே வர்றான். தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்தேன்னு சொல்லியிருந்தா உடனே அவனுக்காக அவர்கள் பாவ நிவர்த்தி செய்திருப்பார்கள், உடனே அவனை சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ தன்னுடைய தகப்பனும் தாய்க்கும் அவன் மறைச்சதுனால பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாவம் வளர ஆரம்பித்தது. இந்த சத்தத்தை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சா, இல்லை என்றால் ஒரு மனுஷன் உன்னை அப்ரோச் பண்றாங்களா, இல்லை யாராவது ஒருத்தர் உன்னை வழி நடத்துறாங்களா, தயவு செய்து உங்க அம்மா அப்பாவுக்கோ ஒரு முக்கியமான நபருக்கோ நீ என்ன பண்ணணும்னா, நீ கண்டிப்பா சொல்லணும். நீ மறைக்காத, நீ மறைக்காத. உனக்கு யார் ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபரோ அந்த நபரிடத்துல கண்டிப்பா நீ ஷேர் பண்ணணும். நீ அப்படி ஷேர் பண்ணல அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில வந்து உன்னை பெரிய ஆபத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் விட்டுரும். அது ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர், எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அப்பா திட்டுவாங்க, இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். சில காரியத்தை நீ வெளியே சொன்னால்தான் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அதுக்கு முயற்சி எடுக்கணும். சில காரியத்தை மனைவியின் இடத்துல சொல்லணும். நீ உடனே ஐயோ மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா அவ அவ்வளவுதான், வீட்டை ரெண்டாக்கிடுவாளே, என்னை தப்பா பார்த்துருவாளே அப்படின்னு நினைக்க முடியாது. சில காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் அதை சொல்ல வேண்டிய அந்த நபரிடத்திலே சொன்னால்தான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்களேன், வெளியே வர முடியும், இல்லைன்னா வெளியே வர முடியாது. அதனால மறைக்கிற ஒன்று வேண்டவே வேண்டாம். எல்லாம் எப்படி இருக்கட்டும்னா வெளியரங்கமா இருக்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் ஜப குறிப்பு இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இனி நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா மறைக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானத்தை சொல்லுங்க ஏசப்பாட்ட. ஆண்டவரே இனி மறைஞ்சு நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஒளிஞ்சு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, யாரும் இல்லாத இடத்திலே அந்த காரியத்தை நான் செய்யாதபடிக்கு எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. கேளுங்க, அந்த கிருபையை கர்த்தர் தருவார். சொல்லுங்க ஏசப்பா சமூகத்துல, தகப்பனே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த ஒளிவு மறைவுகளில் இருந்து வெளியே வருவதற்கு எனக்கு கிருபை தருவீராக. என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய மனைவிக்கு ஒரு திறந்த புத்தகமாய் மாறட்டும். என்னுடைய கணவனாருக்கு ஒரு திறந்த புத்தகமாய் மாறட்டும். சத்தமாய் ஹல்லேலூயா. நான் எங்கு போனாலும், நான் எங்கு சென்றாலும் கர்த்தாவே அப்படிப்பட்ட நபர்களோடு கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் வந்து சீடர்களை ஊழியத்திற்காக அனுப்ப போகிறார். அவரிடத்துல இருக்கிற சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா பெரிய சுவிசேஷம். 12 பேர் அதுக்கு கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அந்த 12 பேரையும் 12 திசையில கர்த்தர் அனுப்பிட்டாங்கன்னா அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஊழியம் செய்வாங்க. 70 பேரை 70 டைரக்ஷன்ல கர்த்தர் அனுப்பிட்டாங்கன்னா அந்த 70 பேரும் பெரிய 70 இடத்துல எழுப்புதலை கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பும் போது ஒருத்தரா அனுப்புனாரா, 2 பேரா அனுப்புனாரா? சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க. எப்படிதான் அனுப்புனாரு? 2 பேரா அனுப்புனாரு. ஏன் ஆண்டவர் 2 பேரா அனுப்புனார் அப்படின்னு சொன்னா, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கவனமா கவனிங்க. சில இடத்துக்கு நீங்க தனியா போகாதீங்க.
தனியா போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. சில இடத்துல தனியா நீங்க உட்காராதீங்க, வேண்டாம். யாரையாவது ஒருத்தரை கூட வச்சுக்குங்க. யாராவது இந்த வாலிப வயசுல வாலிப தம்பி தங்கச்சிங்க, யார் ஒருவன் தனியாய் போறானோ, யார் ஒரு மகள் தனியா போறாளோ, நான் சொன்னேன் ஜெபம் என்கிற போர்வையில போனா கூட அது நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன்றதை விட அது ரொம்ப டேஞ்சர்ல கொண்டு போய்விடும், பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். நீங்க என்னதான் ஆண்டவருக்குள்ள 100% ஸ்பிரிச்சுவலா இருந்தாலுமே சில நேரங்களிலே நீங்கள் தனிமையா இருக்கும்போது பிசாசு உங்களை ரொம்ப அட்டாக் பண்ணுவான். நான் அதான் முந்த நாளைக்கு சொன்னேன் இல்ல, தாவீதை எங்கேயுமே அவன் அட்டாக் பண்ணல. எப்ப வந்தான் தெரியுமா? கூட்டத்தோட இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல, தன்னுடைய படை வீரர்களோடு இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல. ஆனா எந்த நேரத்தில் எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் தனியா இருந்தானோ அப்போ இன்விடேஷன், பாவம் செய்யக்கூடிய இன்விடேஷன் அவனுக்கு நேரடியா வந்துச்சு. பிசாசு கையை நீட்டுறான் எங்க இருக்கிறான் அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, யாராவது ஒருத்தட்ட பேசுறாரா ஆண்டவர்? அதே போல ஒவ்வொரு மனைவி சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்களுடைய கணவனாரை நீங்க பாதுகாக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, இரவிலும் உன் விளக்கு அணையாதிருப்பதாக. ஆமென். ஒரு உண்மையாய் புத்தி உள்ள ஒரு மனைவி, நல்ல வீட்டை கட்டுகிற மனைவி, எல்லாரும் எழும்புறதற்கு முன்னாடி எழும்புகிறாள், அதிகாலையிலே எழுந்து. அதே போல ஒரு நல்ல மனைவி அவங்க இரவு தூங்கும் போது எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சொல்லுங்க தூங்குவாங்க. இதுக்கு சில நேரத்தில் சில கணவனார் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் அங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், நான் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் சொல்றேன், முடியுமான்னு தெரியல. நீங்க ஒருவேளை காலையில எழும்பி ஏதாவது மத்தியான நேரம் நீங்க வேலைக்கு போகலன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, உங்க கூட நானும் கேட்கல. ஹலோ, என்ன நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது வாய். வா பாஸ்டர் என்ன சொல்றீங்க? அவரோட விழிச்சிருக்கிறதுக்கா? அவரோட அதெல்லாம் முடியாது, எனக்கு தூங்க வேண்டாமா, எனக்கு தூங்க வேண்டாமா. சிலருக்கு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்க தூங்குனாங்களா, பிள்ளைங்களை பார்த்துட்டாங்களா, எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அவ்வளோதான், வந்த 2-3 நிமிஷத்தில் கொரட்டை சத்தம் மட்டும்தான் கேட்கும். யார் தூங்குனா எனக்கு என்ன, வேணும்னா தூங்கு, வேணான்னா போய் உட்காரு, நான் என்ன பண்ண முடியும், ராக்கோலிங்களை வச்சுட்டு நான் என்ன செய்வது அப்படின்னு சிலர் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வேதத்தின்படி கண்டிப்பாக இது செல்லுபடியே ஆகாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வேதத்தின்படி ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இரவிலும் அவள் விளக்கு என்னவா இருக்குமாமா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எரிஞ்சிட்டே இருக்குமாமா, உள்ளுக்குள்ள படபடன்னு அடிச்சுட்டே இருக்குமாமா. ஆனா நம்ம ஆட்களுக்கு படபடன்னு அடிக்கிறதுக்கு இல்ல, இடியே நடுவீட்டில் விழுந்தாலுமே அவங்க தூக்கத்தை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அப்படியா எப்பா, நேற்றைக்கு நைட்டு இங்க இருக்கிற பனைமரத்தின் மேல இடி விழுந்துச்சு தெரியுமா? அப்படியா, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு என்னமோ லைட்டா ஒரு சொப்பனத்துல ஒரு பனைமரம் சாஞ்சது மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. அப்போ சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவ்வளவுதான், படுத்தாச்சா எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி இருப்பீர்களே ஆனால் அந்த கிருபை ஆண்டவரிடத்துல கேளுங்க. இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கவே முடியாது. இந்த மனைவியானவள், தாயானவள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அந்த வீட்டை என்ன பண்றாளாமா? அப்போ ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு கணவனாரை பாதுகாக்கக்கூடிய, ஒரு பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனைவியினுடைய கையில கொடுத்திருக்கிறார், சிஸ்டருடைய கையில கொடுத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்க, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்ப நினைக்கிறேன், எனக்கும் உடம்பு தானே, உண்மையிலே சிஸ்டர்ஸுக்கும் உடம்பு தானே இருக்குது, அவங்களுக்கும் தூங்க டயர்டா இருக்காதா? இப்ப நான் சொல்றேன், 10 மணிக்கு இன்னைக்கு படுத்துடலாங்க, நம்ம இல்ல 9:30க்கு இன்னைக்கு படுத்துடலாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, சில கணவனார் எங்க வாங்க சாப்பிட வாங்க, எங்க வாங்க சாப்பிட வாங்க, எங்க வாங்க சாப்பிட வாங்க, சில வரவே மாட்டாங்க. பாருங்களேன், எங்க நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கலாங்க வாங்கங்க, இவருக்கு வேலை, நீ பண்ணு, நீ சாப்பிடு, நீ பண்ணு. இப்படிப்பட்ட கணவனாரை வச்சு எங்க தூங்காம இருக்கிறது?
ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இப்படி ஆண்கள் இப்ப பிரதர்ஸ் வந்து நீங்க கோஆபரேட் பண்ணலன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி உங்க பரிசுத்தத்தை காக்க முடியும்? அப்போ பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் முதல்ல என்ன விரும்பக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தனிமையை விரும்புகிறவனாய் அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, என்னுடைய இது எல்லாம் எப்படி இருக்கட்டும்னா வெளியரங்கமா இருக்கட்டும். ஆமென். போன்ல இருக்கிற தேவையில்லாத லாக்கை நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வந்து உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்லயே வருவீங்க. ஹலோ, கேட்கல? என்னைக்கு உங்களுடைய போன்ல லவுட் ஸ்பீக்கர்ல பேசினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை பரிசுத்தமானே நம்ப முடியும். இந்த சிலர் போனை இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு கால் வந்தா மட்டும் இந்த பெருவிரல் மட்டும் இந்த இடத்துக்கு போகும். எதுக்கு? ஹலோ, எதுக்கு? சைலண்ட்டுக்குல. இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை ஏமாத்திடும். இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். என்ன அப்படின்னா, இது காதுக்குள்ள வச்சாலும் சில நேரத்தில் ஸ்பீக்கர் கொஞ்சம் வெயிட்டா இருந்தா பக்கத்தில் என்ன பண்ணும்? கேட்கும். அதனால இந்த நொண்டிகையை வச்சுட்டு இந்த பெருவிரலை வச்சுட்டு அப்படியே வால்யூமை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே குறைச்சிக்குவாங்க. ஏன்னா நான் பேசுறது யாருக்கு கேட்கக்கூடாதாமா, பக்கத்தில் கேட்கக்கூடாதாமா. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூணாவது நபருக்கு உங்களுடைய சில ரகசியங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்க போன்ல கம்மி பண்ண. ஆனா கணவனாருக்கே தெரியக்கூடாது, மனைவிக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா எப்படி? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே? ரொம்ப கஷ்டம். நான் வந்து இந்த சாட்சியை நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு சொல்றேன். ஒரு வாலிப தம்பி வந்து அவர் ரொம்ப கண்டினியூவா எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் தாயார் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாஸ், நீங்க கொஞ்சம் அவனை கவனிங்க, அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான், நீங்கள் சொன்னாதான் அவன் கேட்பான், ஒரு நாள் அவனுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அவன்கிட்ட வந்து அவன் உட்காந்துருக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறேன், உன் ஃபோனை என் கையில் கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன். உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பிள்ளைங்கள மாதிரி எக்ஸ்போர்ட் யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லா திருட்டு வேலையும் எப்படி தான் பிசாசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானோ தெரில. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு டாப் மோஸ்ட் கிரிமினல் வேலையோ, பாவம் செய்வதற்கு அத்தனை கிரிமினல் வேலையும் நீங்க PhD ஒன்றும் படிக்க வேண்டாம், அதை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆசா உங்க பக்கத்திலேயே இருக்கிறான். அவன் தான் சாத்தான்குட்டி. ஐயோ, அந்த அந்த அவனுக்கு படிப்புல ஒன்று கூட மண்டையில் ஏறாது, எல்லாத்துலேயும் மக்கா இருப்பாங்க. ஆனா திருட்டுத்தனம் பண்றதுக்கு, தப்பு பண்றதுக்கு, பாவம் பண்றதுக்கு அவன் PhD படிச்சிருப்பான் பாருங்க. ஏன் அப்படின்னா, யார் சொல்லி கொடுக்கறது விளங்குமோ இல்லையோ, இந்த பிசாசு குட்டி சொல்லி கொடுக்கறது சில நேரத்தில் நிறைய பேருக்கு விளங்கும். அவ்வளோ அந்த போனை கொடுப்பா அப்படின்னு நீங்க என் கையை நீட்டி அவன் கையில் போனை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்னு நினைக்கிறீங்க? அந்த செகண்டுக்குள்ள அவனுடைய இன்பாக்ஸ், அந்த உள்ளுக்குள்ள போன் எஸ்எம்எஸ் இருக்கும் பாருங்களேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எம்டின்னு காமிக்குது. அவன் போனை என் கையில் கொடுக்குறான், பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கையில் கொடுக்குறான். போனை வாங்கி உள்ள பார்த்தா அவ்வளோதான், டெலிட் பண்ணிட்டான், மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டான். எனக்கு ஒன்றுமே சொல்ல, நான் கையில் கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, எப்பா நீ டெலிட் பண்ணேன்னு எனக்கு தெரியுது, நீ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீ எனக்கு மறைக்கல, நீ ஆண்டவருக்கு மறைக்கலான்னு நினச்சிடாத, நீ ரொம்ப கவனமா இரு. உன்னுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து சில காரியத்தை நீங்கள் மறைச்சேன்னா அது உனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுன்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணேன். நீ நம்ம இன்னைக்கு நான் அந்த பையனை பார்க்குறேன், இன்னைக்கு பையனை பார்க்குறேன், அவனுக்கு இருக்கிற டேலண்ட் மட்டும் நான் நினைப்பேன் சில நேரத்தில், அந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்துருந்தா இன்னும் ஒரு 10 இன்னும் நிறைய ஊழியம் செஞ்சிருக்கலாம். அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரம், எல்லாத்துலேயும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எழும்பவே இல்லைங்க, எழும்பவே இல்லைங்க. அன்னையிலிருந்து அவன் மறைக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணாம பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையிலே அது அவனுக்கு தோல்வியாய் மாறி பாவத்தில் விழுந்து இன்னைக்கு எழும்பவே முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னாடியும் திறந்த புத்தகமாக இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நான் கூடையே வச்சுக்குவேன், யாரையாவது ஒருத்தரை என் கூட எப்பொழுதும், ஆமாம், யாரையாவது ஒருத்தரை வந்து சப்போர்ட்டிவ்காக கூட நின்று பேசும்போது, தனிமையிலே நீங்கள் இருக்கிற ஒரே ஒரு இடம் எங்கே இருக்கணும்னா
நீங்க தனிமேன்னு போறீங்கன்னா நீங்களும் ஆண்டவரும் இருக்கிற இடத்துக்கு மட்டும் தனிமையா போங்க. அந்த இடத்துல ஆபத்து இல்லை, அந்த இடத்துல சிக்கல் இல்லை, அந்த இடத்துல அவமானப்பட மாட்டீங்க, அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த இடம் உங்களை உருவாக்கும், அந்த இடம் உங்களை மகிமைப்படுத்தும், அந்த இடம் உங்களுக்கு கற்றுத்தரும், அந்த இடம் உங்களுக்கு பாக்கியமாகவே இருக்கும். அந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தனிமேனு என் வாழ்க்கையில ஒண்ணு நான் இன்னைக்கு எடுக்கணும்னா நான் எங்க மட்டும்தான் தனிமையா இருப்பேன்னா ஜெபத்துல மட்டும்தான் நான் தனிமையா இருப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க சுத்திகரிங்க, நீங்க சுத்திகரிங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழி அண்டையிலே நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அபகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது யூதா என்கிறது ஒரு கோத்திரம். இந்த யூதா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு இடத்துல போறாரு. போகும்போது வழி அருகே என்னன்னா முக்காடு போட்டுட்டு ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த முக்காடு போடுறவங்க இல்ல முக்காடு போட்டு தனியா இருக்கிறவங்க அப்படின்னா இந்த விபச்சாரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கு தனியாக ஒன்று இருக்கும். அவங்கள நம்ம எல்லாரோடையும் பார்க்க முடியாது, அவங்கள வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க நீங்க எகிப்துல நீங்க எரிகோல பாத்தீங்கன்னா, எரிகோவுக்கு மேல மதில் சுவருக்கு மேல ஒரு வீடு கட்டி ஒரு அம்மா அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அந்த ஊர்ல அந்த மாதிரி காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க. அது ஊருக்கு சில நேரத்தில் மறைவா இருக்கும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல வரும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் தண்ணி ஒரு கிணத்துக்கு அருகே இருக்கும்போது சமாரியா ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீ வர்றாங்க பாருங்க. யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க வர்றாங்க. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை செய்கிறவர்களுக்கு தனியான ஒரு அடையாளம் இருந்துச்சு. இப்போ யூதா என்கிற ஒரு மனுஷன் வழியில நடந்து கொண்டிருக்கும் போது முக்காடு போட்டுட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவன் அந்த காரியத்திற்காக போகல, ஆனா அந்த பாவத்தை பார்த்த உடனே அதை செய்யணும்ன்ற மனசுல விருப்பம் வந்துருச்சு. உடனே அந்த இடத்துல அந்த பெண்ணோடு சேர்ந்து ஒரு தவறை செய்து இப்ப முடிச்ச உடனே இவனுக்கு அது செஞ்சதற்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். இவன் கையில எதுவுமே கொண்டு போகல. உடனே அவ என்ன கேட்கிறா அப்படின்னு சொன்னா, நீங்க ரெடியா வரலன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு அடையாளமா கொடுங்க, எதை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும் போது அவன் அடமானமாக என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவ பாருங்க என்ன சொல்றானா, உன்னுடைய முத்திரை மோதிரம், உன்னுடைய ஆரம், உன்னுடைய கைக்கோலை கொடுக்கணும்னு சொன்ன உடனே சரின்ட்டு கலட்டி கொடுத்துட்டார். இந்த யூதா மதிப்புக்குரிய மனுஷன், எல்லாருக்கும் முன்பாக தலைவன், தகப்பன். இவன் இப்ப என்னன்னா அதை கொடுத்துட்டு, சரி நான் ஆட்டுக்குட்டியை கொடுத்த உடனே இதை திருப்பி கொடுத்துருன்னு சொன்ன உடனே சரி நான் அவளும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கையில் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு நீ அவ கையில இருந்து மோதிரத்தையும் ஆரத்தையும் நம்முடைய கைக்கோலையும் வாங்கிட்டு வான்னு அனுப்பும்போது அந்த மனுஷன் போய் தேடி தேடி பார்க்குறான், என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா காணோம். திரும்பி சொல்றான், யாருமே இல்லைங்க, நான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூதா சொல்றான், சரி எனக்கு என்னுடைய மோதிரத்தையும் என்னுடைய ஆரத்தையும் என்னுடைய கைப்பிடியையும் அவங்க வச்சிருந்தா கூட எனக்கு என்ன பண்ணல,
எனக்கு பரவாயில்ல, என் பேரை கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு விட்டுட்டான். இந்த யூதா என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணினேன், எனக்கும் அந்த மனுஷிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, அதை விட்டுட்டேன், மறந்துட்டேன். இப்போ இந்த யூதாவினுடைய மருமகள் கர்ப்பமா இருக்கிறா அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இவளுடைய கணவனார் இறந்து போயிட்டாரு, அதாவது யூதாவினுடைய பிள்ளை இறந்து போயிட்டு மருமகள் இப்படி இருக்கிறான்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் என்ன இப்படி பண்ணுனா, அவ கொல்லப்படணும்னு சொல்லி அப்போ நீங்கள் 38ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம், ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். அடுத்த வசனம் 25வது வசனம், அவள் வெளியே கொண்டு வர வட்டபோது அவள் தன் மாமனாரிடத்திற்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதம், இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். அடுத்த வசனம், யூதா அவளைகளை பார்த்து அறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றால் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. கவனமா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல நம்முடைய மறைவாய் இருக்கிற ரகசிய பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் பிரதர், நீங்க வெளியே வரணும் சிஸ்டர். யூதா மதிப்புக்குரிய ஒரு நபர், அவன் தவறு செய்ய வேண்டும் என்று அங்க டிராவல் பண்ணல, ஆனா எதேர்ச்சியா ஒரு இடத்துல அவன் சந்திச்ச போது அவன் இப்ப என்ன பண்றான்னா அந்த பாவத்திற்கு இழுக்கப்பட்ட உடனே அந்த பாவத்தை அவன் செஞ்சுட்டு இவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவ யாருன்னே தெரியாது, அவ எந்த ஊர்காரின்னே தெரியாது, மறந்துட்டோம், விட்டுட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். 3 மாதம் தாண்டி தான் ஒரு பெரிய தவறு செய்தான், எல்லாருக்கும் முன்னாடி நீதிமான அவன் காண்பிக்கிறான். இப்போ தன்னுடைய மருமகள் வேசித்தனம் பண்ணினாள் என்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே வெளியே கொண்டு வாங்கப்பா, அவளை வெளியே கொண்டு வாங்க, அவங்கள சுட்டரிக்கணும், அவளை எரிச்சிடணும், அவளை உயிரோட வைக்க கூடாதுன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டான வார்த்தையை சொல்றாரு. நம்ம நிறைய பேரு நம்ம ரகசியமாய் அவ்வளவு பாவங்கள், ரகசியமாய் அந்த தவறுகள், ஆனா வெளியில காண்பிக்கும் போது, வெளியே சொல்லும் போது, நீ எப்படி இப்படி பண்ணலாம், நீ எப்படி இப்படி செய்யலாம், நீ இவ்வளவு மோசமான ஆளா, நீ எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டாமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம். அப்போ இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மோதிரத்தையும் ஒரு ஆரத்தையும் ஒரு கைக்கோலையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, யூதாட்ட கொண்டு போய் இது கொடுத்து யாருடையதுன்னு பார்க்க சொல்லுங்க, என்ன மட்டும் தண்டிச்சா போதாது, இந்த கோலும் இந்த மோதிரமும் இந்த ஆரமும் யாருடையதோ அவர் தான் என்கிட்ட தப்பண்ணாரு, நான் ஒன்றும் வேசித்தனம் பண்ணல, நான் ஒன்றும் தெரியாத ஆளை போய் நான் பிடிச்சிக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ட உடனே வேதம் சொல்லுது, அந்த இடத்துல யூதா தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மதிப்பை எல்லாத்தையும் இழந்து சொல்றான், என்னை காட்டிலும் அவள் யார் அப்படின்னா நீதி உள்ளவள். பிரதர் சிஸ்டர், ரகசியமான பாவம் என்று ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மறைக்கப்படாத ரகசியம் என்று ஒன்றும் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, மறைக்கப்படாத ரகசியம் என்று ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, உன்னுடைய ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க, உங்க ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. யூதா நினைச்சான், அது மூடிருச்சு, அது மறைஞ்சிருச்சு, நம்மளை போய் அவங்க காட்டி கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சான். ஆனா ஒரு நாள் அந்த லேடி முன்னாடி நின்று இந்த காரியத்தை செய்யும் போது வெட்கப்பட்டு போனான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக, வருடங்கள் ஆயிடுச்சு, அதிகாலை ஜபத்திற்கு டெய்லி ஒரு நபர் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா, அன்னூர் பக்கத்துலேருந்து வருவார். டெய்லி காலையில் அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட இங்கேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே டிராவல். காலையில் 5 மணிக்கு இங்கே ஜபம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் 3:45 மணிக்கு கிளம்பணும். அவ்வளவு பக்தியாய் நடக்கிறவர். ஆண்டவரோட நெருங்கினார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரை பார்க்கும்போது. பிரதர், எவ்வளோ பிரதர், நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பிரதர். ஆனால் திடீரென்று ஒரு 2 ஆண்டுகள் தாண்டி ரொம்ப மெல்லிஞ்சிட்டார், ரொம்ப ஒல்லி ஆயிட்டார். அப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு
வந்த உடனே, ஏன் பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்பு நல்லா இல்லை? அப்போ வந்து அவர் என்ன எல்லாரையும் விட்டு தனியாக என்னை கூட்டிகிட்டு போனார். உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த பேசணும் பாஸ்டர், என்னை தனியாக வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனோன்னு அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், ஹெச்ஐவி பாசிட்டிவ், எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ். எனக்கு அப்படியே அதிர்ந்துட்டேன் நான். பிரதர் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, எப்படி எப்படி ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் ஏதாவது மாற்றி போட்டாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு இந்த ஹெச்ஐவி வர்றதுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு டிரைவிங்கில் இருந்தார். அவர் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிரைவிங்கில் இருந்தார். அப்போது இந்த டிரைவர் வேலை பார்க்கும்போது சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த ஆண்டவரை அறிந்ததற்கு பிற்பாடும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நிறைய தவறு செஞ்சிட்டார். அதன் மூலமாய் யாரோ ஒருத்தருக்கு இருந்த நோய் வந்து இவருக்கு தொத்திருச்சு. உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் வாங்கின வீடு, அவர் வாங்கின காரு, அவருடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் இறந்தார். அவர் ரொம்ப சிக்காயிட்டார், அவர் ரொம்ப முத்திருச்சு, அது வந்து ரொம்ப ஓவராக போயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஊரை விட்டே வெளியே ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி, ஊருக்கு கூட வராமல் அங்கேயே மரித்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அவமானத்தை கொண்டு வர வேண்டாம், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேயே மரித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார். இங்கே அவருடைய பாடியை கூட கொண்டு வரவே இல்லை. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிறைய நேரத்தில் தப்பு வைக்கிறார். சிஸ்டர் தப்பு வைக்கிறார், பிரதர் தப்பு வைக்கிறார். நம்முடைய ரகசிய பாவங்களை ஆண்டவர் யாருக்குமே சொல்லலை, ஆண்டவர் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல. யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் நல்லவங்கன்ற பேரை வாங்குறோம். நம்மளை நிறைய பேர் நம்புறாங்க. உங்களை நம்பி ஜப குறிப்பை சொல்றாங்க, உங்களை நம்பி ஊழியத்தை கொடுக்குறாங்க, உங்களை நம்பி உங்களை பெருசா நம்புறாங்க. ஆனா ஆண்டவர் ஏன்னா உங்களை எல்லா விதத்திலையும் கத்தர், சரி என் பிள்ளை இன்னைக்கு மாறுவான், என் பிள்ளை நாளைக்கு மாறுவான், என் பிள்ளை கண்டிப்பா திருந்துவான், என் பிள்ளை அதிலிருந்து வெளியே வருவான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான், அவருடைய நாமத்திற்கு அது கெட்ட பேரு. இல்லைன்னா உங்கள் நிமித்தமாய் ஊழியம் போயிடும், நீங்க ஒன்றும் இல்லாம போயிருவீங்க. இந்த ஒரு காரணத்திற்காக தான் ஆண்டவர் நம்முடைய ரகசிய பாவங்களை மறைத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜபத்தில் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் உங்களிடத்தில் பேசுகிறார். யாருக்கும் தெரியாத ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வந்துவிடும் மகனே. அது ஒரு நாள் உன்னை ஆபத்தை கொண்டு வந்தும், அது ஒரு நாள் உன்னுடைய பேரை கெடுத்துவிடும், அது ஒரு நாள் உன்னுடைய சாட்சியை கெடுத்துவிடும், ஒரு நாள் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தி உன்னை நிற்க வைக்கும். அன்றைக்கு அந்த அவமானத்தை யார் சுமக்க முடியும்? அன்றைக்கு இந்த உலகம் உன்னை மதிக்காது. அன்றைக்கு உன்னுடைய கைகளில் இருக்கிற பொறுப்புகள் பிடுங்கப்படும். அன்றைக்கு நீ எல்லாவற்றையும் இழந்து நீ ஒன்றுமில்லாதவனாய் நிற்பாய். ஆண்டவர் மன்னிச்சிருவார் பிரதர், ஆண்டவர் மன்னிச்சிருவார் சிஸ்டர். ஆனா இந்த உலகம் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணாதுன்னா ஏத்துக்கவே ஏத்துக்காது. இந்த உலகத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்மை குறித்து பொய்யாய் பேசுகிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். நீங்க செய்யாத ஒன்ன செஞ்சிட்டாங்களா தப்பில்லை. ஆனா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் வெளியே வரும்போது நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆண்டவர் யாரோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். மறைவிடத்துல வேண்டாம் மகனே, தெரியாத பாவத்தை விட்டு வெளியே வந்து விடு. என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு சொன்னா வெளியே வரும். பாருங்க, ஊர்ல இருந்து வெளியூர் போய் வேலை செய்யறவங்க தன்னுடைய மனைவியினிடத்துல, தன்னுடைய கணவனாரிடத்துல அவ்வளவுதான், தன்னுடைய கணவனார் தான் குடும்பம், தன்னுடைய மனைவி தான் குடும்பம். ஆனா வெளி தேசத்துல அங்க ஒரு ஃபேமிலி, அப்படியெல்லாம் ஒரு எவ்வளவு தெரியுமா? இதெல்லாம் வெளியில வரும்போது இந்த உலகம் நம்ம எவ்வளவு மோசமாய் நம்மளை சித்தரிக்கும். அதனால ஆண்டவர் வந்து உங்க மேல கிருபையா இருக்கிற வரைக்கும், உங்க மேல ஆண்டவர் ரொம்ப கிருபையா இருக்கார், நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப கிருபையா இருக்கார். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நம்மளை மறைக்கிறதுனால தான் நம்ம வாழ்றோம். கையை மேல உயர்த்தி, உங்களை மாதிரி அன்புள்ளவர் ஒருவருமே இல்லப்பா சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி அன்புள்ளவர் யாரும் இல்லை. உங்களை மாதிரி அன்புள்ளவர் யாரும் இல்லை ஆண்டவரே.
எல்லாரும் கையை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் நீதிமானாய் இல்லாத போதிலும் என்னை விட்டு கொடுக்காதவர் நீர்தானே ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. என்னுடைய தீமையெல்லாம் மறைச்சு, என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் மறைச்சு, என்னுடைய தவறுகளை எல்லாம் மறைச்சு, என்னுடைய நீதியை மட்டும் மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்துகிற உம்மை போல அன்புள்ளவ தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. மனத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, கெஞ்சுங்க பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஆனா நீங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அந்த பொசிஷனுக்கும், கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அந்த இடத்திற்கும், நீங்க செய்கிற அந்த காரியத்திற்கும் பிரதர் அதுக்கு ரொம்ப அசிங்கம் பிரதர். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபை, கையை உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு உங்க அன்பிற்காக நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க முழு பலத்தோட அப்பா பார்த்து நன்றி. வாலிபா தம்பிங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க, ஆண்டவரே இல்ல என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக திறந்த புத்தகமா மாறட்டும்னு சொல்லுங்க அப்பா பார்த்து. ஹalleluya சொல்லுங்க. கிருபைப்பா, நீங்க கொஞ்சம் கூட நினைச்ச நீங்க என்ன தேடி வந்ததற்காக நன்றி அப்பா. உங்க நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். எல்லாரும் ஏசப்பாவுக்கு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லு. ஏசப்பா 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 ஏசப்பா. ஓ நன்றி. ஆமென். ரகசிய பாவத்தை விட்டு நீங்க வெளியே வந்துருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரகசிய பாவத்திற்கு ஒரு ஆபத்து இருக்குது. இந்த ரகசிய பாவத்திற்கு ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, நம்ம நினைச்சிருக்காத நேரத்தில், நம்ம எதிர்பாராத நேரத்தில், நம்ம மறந்த நேரத்தில் நம்ம செஞ்ச பாவம் நமக்கு முன்னாடி பாம்பு மாதிரி வந்து நின்றும். பாருங்க, இந்த இந்த மனுஷனால யாருக்கு அவமானம் அப்படின்னு சொன்னா, சந்ததிக்கே அவமானம். பாருங்க, ஒரு தகப்பனாய் ஒரு தாயா இருந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கெட்ட பேரை சுமந்து கொடுக்கிற ஒரு அம்மா, ஒரு அப்பா, உன் பிள்ளைக்கு நல்லது கூட நீ செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அதுவும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் அம்மா கெட்டவா, என் அப்பா கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இவ்வளவு ஒரு கெட்ட பேரை எத்தனை பிள்ளைங்களுடைய அழுக தெரியுமா? அவ்வளவு வருத்தமா இருக்கும். ஏப்பா, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே சம்பாரிச்சு கொடுக்கலன்னா பரவாயில்ல, இவ்வளவு அசிங்கமான ஒரு பேரை எனக்கு வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு, கெட்ட பேரை வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. பிள்ளைகளுக்கு அசுத்தமான பேரை எப்படி நீங்க வச்சு கொடுப்பீங்க? அதனால மனம் திரும்பணும், நம்ம விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இதோட ஸ்டாப் பண்ணுவோம், இதோட ஸ்டாப் பண்ணுவோம். பிரதர், எவ்வளவுதான் சீக்ரெட்டான இடமா இருந்தாலும், எவ்வளவுதான் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளா இருந்தாலும், சில நேரத்தில் நமக்கே தெரியாம சில நேரத்தில் என்ன பண்ணிடும்னா வெளியே வந்துடும், அது நிற்கும். ஒன்று, இந்த ரகசியமான பாவத்திற்கு ஒன்று அது எல்லாருக்கும் முன்னாடியும் வெளியே வந்துடும் ஒரு நாளைக்கு. இப்போ இரண்டாவது ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, ரகசியமான பாவம் யாருக்குமே தெரியாமல், இந்த உலகத்துல இல்ல மனிதனுக்கு தெரியாமல் மூடப்பட்டாலும் எது நம்மளை பாதிக்கும் தெரியுமா? சொல்லுங்க சத்தமா. மனசாட்சி இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குல்ல, நம்முடைய மனசாட்சியிலே இருந்து நம்மை விட்டு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். காயின் ஆபேலை கொண்டுட்டார். ஆபேலை கொன்னுட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு அவ்வளோ பறந்து விரிந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கிற, 4 பேர் தான் இருந்தாங்க, வேற ஆள் இல்லை.
அவங்க ட்ரோன் வச்சு தேட முடியாது, கேமரா வச்சு தேட முடியாது. எவ்வளோ தூரம் நடப்பாங்க? இவன் வயல்வெளிக்கு கொண்டு வந்து பொறாமை நிமித்தமாய் அவன் மேலே கோவப்பட்டு கொன்னுட்டான். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, காயினை பார்த்து கேட்குறாரு, காயினே காயினே ஆபேல் எங்க? உடனே இப்போ ஆண்டவரை பார்த்து அவன் என்ன பதில் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் அவனுக்கு காவலாளியோ? நான் எனக்கு காவலாளியா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா அவனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி என்ன பண்ணுது? நீ செஞ்ச பாவத்தினுடைய அந்த விளைவு, அந்த அக்கிரமம், நீ மண்ணை போட்டு மூடி மறைச்சிட்ட, நீ சாந்து போட்டு அதை அவ்வளோதான், நீ வெளியவே வராத அளவுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட. ஆனால் ஒன்று, அந்த பாவத்தினுடைய விளைவு என்கிற ஒன்று உன்னுடைய மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல வந்து நிற்கிறது என்ன வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ரகசியமான பாவம் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஹலோ, நீங்கள் செய்கிற ரகசிய பாவத்திற்கு இன்னொரு தாக்கம் இருக்குது, இன்னொரு வல்லமை இருக்குது. எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை எந்த போராட்டங்களும் உங்களுக்கு வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து, நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், நான் இவ்வளவு மோசமான ஒரு ஆள், உங்கள் மனசாட்சி ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் சொல்கிறாரு, உன்னுடைய ரகசிய பாவத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும் பிரதர், உங்களுடைய ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டர், இன்னொரு பக்கம் தெரியாது. ஒரே பெட்டில் தான் படுத்து தூங்குறீங்க, ஒரே சாப்பாடு, ஒரே தட்டு, ஒரே பானையில் ஆக்கின சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களுடைய நினைவே வேற, உங்களுடைய வாழ்க்கையே வேற. உங்கள் மனைவி உங்களை பார்த்து உன்ன மாதிரி ஒரு பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சாட்சி கொடுக்குறாங்க. உங்கள் கணவன் நான் உங்களை பார்த்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இருக்கவே முடியாது, நீ அவ்வளோ நல்லவளாச்சே, என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனைவி இதில் ரொம்ப சூப்பர், என் மனைவி இதில் சுத்தமான ஒரு மகா அப்படின்னு உங்கள் மனைவி ஒரு கணவன் உங்களை பார்த்து ரொம்ப சாட்சி கொடுக்கலாம். ஐயோ நீ எல்லாம் தங்கப்பா, நீ எல்லாம் பரலோகத்தில் டைரக்டா நீ போயிடுவ, ஏசப்பா கூட்டவனே போயிடுவ, என்ன 2 வார்த்தை பேசுவ, கோவப்படுவ, மற்ற மாதிரி நான் செய்த தப்பெல்லாம் நீ செய்யறது இல்லையே அப்படின்னு உங்க கணவன் இடத்துல சாட்சி வாங்கலாம். உங்க மனைவி உங்களை பார்த்து, என்னங்க நீங்க எத்தனையோ ஆண் பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு நல்லவங்க நீங்க என்னமோ ஏதாவது ஒரு டைம் கோவப்படுவீங்க, அவ்வளோனே தானே தவிர இவ்வளவு பரிசுத்தமா நீங்க இருக்கிறீங்களே, இவ்வளவு ஜெபம் பண்றீங்களே, இவ்வளவு பாட்டு பாடுறீங்களே, நீங்கெல்லாம் போய் ஆண்டவர்லாம் உங்களெல்லாம் கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சாட்சியை வாங்கிடலாம். உங்க பிள்ளைகளிடத்துல கூட பிள்ளைங்க கூட, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அம்மா சுத்தம், எங்க அப்பா சுத்தம், ஐயோ எங்க அம்மாவுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, எங்க அம்மா பாவத்துக்குள்ள இழுக்கவே முடியாது, எங்க அம்மாவுக்கு வீடை விட்டா, எங்க பெட்ரூமை விட்டா கிச்சனை விட்டா, அப்படி அந்த மாதிரி எல்லாரிடத்திலையும் சாட்சி வாங்கலாம், எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எங்க பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க மறைவிடத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அது சுத்தமா இருக்கா, அது உண்மையா இருக்கா, அது எப்படி இருக்கு, அது கேடு உள்ளதா இருக்குதா, அது திருக்குள்ளதா இருக்குதா, அது அசுத்தமா இருக்குதா? பிரதர் சிஸ்டர், சாட்சிய கணவன் இடத்துல இருந்து வாங்கினா போதாது, மனைவியின் இடத்துல இருந்து வாங்குறது போதாது, பிள்ளைகளிடத்துல வாங்குறது போதாது. என்னை குறிச்சு யாரு சாட்சி கொடுக்கணும்னா, எனக்கு முதல்ல சாட்சி கொடுக்கிறவர் கர்த்தர். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு என் கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். யோபுவை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று கர்த்தரிடத்துல நான் சாட்சி வாங்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் முழு வெள்ளத்தோடு கேளுங்க, ஆண்டவரே உங்களிடத்துல நான் சாட்சியை வாங்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, முழு வெள்ளத்தோட சொல்லுங்க.
பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. முழு பலத்தோட இயேசுவே ஸ்தோத்திரம். 2025வது வருஷத்துல, புது வருஷத்துல உங்கள்ட்ட இருந்து நான் சாட்சியை வாங்கணும்னு சொல்லுங்க. முழு பலத்தோட கேளு. அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க பார்க்கலாம். அந்த கர்த்தரிடத்துல மட்டும் நீங்க சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா நான் நம்புறேன், அது போதும். நீங்க என்ன இழந்தாலும் உங்களுக்கு திரும்ப வரும். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்க. ஆமென். நான் போகும் வழி அவர் அறிவார். என்னை சோதித்த பிறகு பொன்னாக. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்க கையில நான் சாட்சியை வாங்கணும்னு சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோட சொல்லிட்டே இருங்க. எஸ் ஹalleluya. முழு பலத்தோட அப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்ன குறிச்சு சாட்சி சொல்லணும். ஏன்னா என்னுடைய எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா தெரியும். என்ன குறித்து நீங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நான் சபையில சாட்சியை வாங்கிட்டேன், பாஸ்டர் இடத்துல சாட்சியை வாங்கிட்டேன், என் குடும்பத்துல சாட்சியை வாங்கிட்டேன். ஆனா உங்களிடத்துல நான் சாட்சியை வாங்கணும். இயேசுவே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள என்ன கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல இருந்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வரணும்பா. கிருபை கிருபாண்டவரே, கிருபை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்மளை குறிச்சு நல்ல பேரை, நம்மளை குறித்து நல்லதை சொல்றது மாதிரி 10 பேரை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுது, அவனை குறித்து நல்லதா சொல்றது மாதிரி 10 பேர் அவன் சம்பாதிச்சான். அந்த அரண்மனையிலே இருக்கும்போது தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்து அப்சலோமை நிறைய பேர் நல்லவன்னு சொன்னான். ஐயோ உங்களை மாதிரி யார் இருக்கா, வர்றவங்க எல்லாரையும் வழியில் நிப்பாட்டி அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு விசாரிச்சு, இவன் ஆள் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பானே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்சலோமுக்கு என்ன இல்லை, பழுதே இல்லையாமா. ஆணழகன்றதான் வந்தான் மட்டும். அவ்வளோ அழகான பையன், அவ்வளோ அழகான ராஜாவினுடைய பையன். தோள் மேலே கையை போட்டு உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது உருகாத மனசும் எப்படி அப்படி அவன் பக்கம் சாயும். அப்படியா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்ட உடனே 10 பேர் கொடி பிடிச்சிட்டு அப்சலோம் வாழ்க, அப்சலோம் நல்லவர், ராஜா கெட்டவர், தாவீது ஒழிக, அப்சலோம் வாழ்க அப்படின்னு பிடிச்சிட்டான். 10 பேரை சம்பாதிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளையை, இந்த உலகத்தில் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறதற்கு ஆட்களை உருவாக்குறது தப்புன்னு சொல்லலை, கரெக்டு தான். ஆனால் உண்மையில் நம்மளை குறித்து யார் தான் சாட்சி சொல்லணும்னா கரெக்ட். சில நேரத்தில் நான் சர்ச்சில் பிலீவராக இருக்கும்போது அடிக்கடி கற்பனை பண்ணுவேன். என்ன கற்பனை பண்ணுவேன்னா, நான் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவேன். அதனால் பாஸ்டர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு மேடையில் என்னை நிற்க வச்சு, இந்த பையனை மாதிரி இருங்கப்பா, எப்படி வரான் பாரு, எவ்வளோ சீக்கிரமாக வரான் பாரு, ஒழுக்கமுள்ள பிள்ளைப்பா, இவன் நல்ல பாட்டு பாடுறான்ப்பா, நல்ல வசனம் சொல்கிறான்ப்பா, இவனை மாதிரி இருங்கப்பான்னு எங்கள் பாஸ்டர் ஒரு நாளாவது சொல்லணும் அப்படின்னு கனவெல்லாம் காண்பேன் நான். உண்மையிலே பெரிய கற்பனை இருக்கும். அப்படி ஒரு நாள் சொன்னால் எப்படி இருக்கும், பாஸ்டரை என்னை கூப்பிட்டு சொன்னால் எப்படி இருக்கும், வெளியிலேருந்து வர ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே சில நேரங்களில் நல்ல பேரும் வாங்கியிருக்கிறேன், நல்ல பையன் அப்படின்ற பேர்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எனக்கு வேதத்தினுடைய அறிவு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பாஸ்டர் என்ன நல்ல பையன்னு சொல்றதுனால இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை என்னால் நிறைவேற்ற சொல்லுங்க முடியவே முடியாது. ஆண்டவருடைய டீலே வேற, உலகத்தினுடைய டீலே வேற. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னை குறித்து யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர். இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, ஒரு நாள் என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்லுகிறேன். நான் வருகிற ஆண்டே கர்த்தர் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். எனக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை.
தெரியாதது ஒன்றுமே இல்லை. என் இருதயம் உமக்கு முன்பாக அப்படியே திறந்த புத்தகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி. நீங்க எங்களை மெச்சிக்கொள்ள போகிறதற்காக நன்றி அப்பா. உங்க கையிலிருந்து ஒரு கைத்தட்டுதலை நாங்க வாங்க போகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்காக ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்து ஆமான் என்கிற ஒரு துஷ்டம் வர்றான். என் பிள்ளைய தூக்கல மாட்டணும்னு நினைக்கிறான். ஆனா என் பிள்ளைய தூக்கல மாட்டுறதுக்கு அவன் யாரு? என் பிள்ளைக்கு அந்த ஸ்தானத்தை அல்ல, அவனுக்கு வேற ஸ்தானத்தை வச்சிருக்கேன்னு ராஜாவிட்டையே மொர்தெகாயை குறித்து ஒரு நல்ல வார்த்தையை பேசுற அந்த தேவன் எனக்காக அப்படிப்பட்ட பேரை நான் சம்பாதிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜோமனு முழு வெள்ளத்தோட அப்பாட்ட கேளுங்க. இயேசுவே கெஞ்சுங்க, ஆண்டவர்ட்ட கெஞ்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு கிருபை செஞ்சவங்க நீங்க தான் ஆண்டவரே. என் கணவன் இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு கிருபை செஞ்சவங்க நீங்க. ஏன்னா நீங்க என்ன பாதுகாத்ததுனால தான் அந்த பேரை இன்னைக்கு வாங்கி இருக்கிறேன். நீங்க என்ன பாதுகாத்ததுனால தான் அந்த பேரை நான் வாங்கி இருக்கிறேன். ஆனா இவங்க எல்லாரிடத்துலயும் நீங்க எனக்கு பேர் வாங்க வச்சீங்கல்ல. இப்ப நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பேரை உங்கள்கிட்ட நான் வாங்கணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண அந்த கிருபை வெளிப்படுது. முழு பலத்தோட கேளுங்க, உங்கள்கிட்ட வாங்கணும் ஆண்டவரே, உங்கள்கிட்ட வாங்கணும் ஆண்டவரே, உங்கள்கிட்ட அந்த நல்ல பேரை வாங்கணும் ஆண்டவரே, உங்கள்கிட்ட அந்த நல்ல பேரை வாங்கணும்பா, வாங்கணும்பா. எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் நீங்க தானே அப்பா. வாலிப தம்பிங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கட்டும். எஸ், ஆமா, சத்தம், அந்த சத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரதருடைய சத்தம் மட்டும் அப்படியே உயர்ந்து கேக்குது. அதே போல ஆங்காங்கே நிறைய பேருடைய சத்தம் உயரட்டும். கர்த்தர் ஒரு நாள் உங்களை முன்னாடி நிக்க வச்சு இந்த சொப்பனத்தை கர்த்தர் உங்களுக்கு காமிக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வச்சு ஏசப்பா வந்து ஒரு கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்க தலைமையில வச்சு நீ என் பிள்ளைன்னு உங்களை குறிச்சு சொல்லணும். தூதர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை புகழ்கிற ஒரு நாள் வரணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனாக இதுவரையிலும் என்னை நடத்தினதற்காக நன்றி. தந்தையே, உங்க தயவால தான் நான் வனாந்திரத்தை தாண்டினேன். நீங்க தான் அப்பாவா எனக்கு இருந்தீங்க. ஒரு சொந்த அப்பா அம்மா எப்படி பிள்ளைகளுடைய தப்ப அப்படியே மறைச்சு எல்லாருக்கும் முன்னாடி காமிக்காம அவங்க திட்டி அவங்க சரி செய்யறதுக்கு மற்றவங்க கையில தண்டனைக்கு கொடுக்காம அந்த பிள்ளைய திருத்தக்கூடிய பொறுப்பை எடுக்கிறது மாதிரி எனக்கு அப்பாவா எனக்கு அம்மாவா இருந்து ஏன் தப்ப திருத்துறதற்கு அதை மறைச்சு என்ன திருத்த நினைச்ச உங்களை மாதிரி ஒரு நல்லவர் ஒருவரும் இல்லப்பா. தகப்பனாக நன்றி அப்பா, நன்றி, நன்றி. என் உயிர் உள்ளவரை உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, என் உயிர் உள்ளவரை உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய ரகசியங்களை எல்லாம் மறைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால்
இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். ஆமென். ரொம்ப ஒரு தாவீத ஆண்டவர் இவ்வளவு கண்டிப்பா ஆண்டவர் தாவீதோட இருந்ததே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீத ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆனா இந்த உரியா அவனுடைய மனைவியினுடைய விஷயத்துல எல்லாத்தையும் அழகா செஞ்சு முடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நார்மலா எந்த தப்புமே நடக்காதபடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழகா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தாவீது. அது ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. இவர் என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவர் அதை பெருசா எடுக்கல போல அப்படி நினைச்சாரா, இல்ல இது வெளியே வரவே இல்லைன்னு நினைச்சாரா? அப்படியே சுமூகமா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா திடீரென்று ஒரு நாள் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி ஒரு 1 இயர் ஆண்டவர் அனுப்பி என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீ என்ன இப்படி பண்ணுனேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ரகசிய பாவத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் மறைக்கலாம், அதனுடைய விளைவு நமக்கு தெரியாம இருக்கலாம், அதனுடைய தாக்கம் நம்ம அறியாம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதே போல நம்மை விடாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் அறியணும். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். ஆமேன் சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த 5வது நாள் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் என்னை உங்க முன்னாடி வைக்கிறாண்டவரே ஒரு 5 நிமிடம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு ஒருவேளை முழங்கால் படியிட முடிஞ்சா கூட முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற அந்த காரியத்தை பலிபீடத்தில் வச்சு, யாருக்கும் தெரியாத உங்க ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பாக, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை நான் விடணும். என்னுடைய மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி மீட்டுக் கொள்கிற ஒரு கர்த்தர் எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சு, இல்லப்பா என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாய் மாறுவதற்கு இப்ப நான் விடுறேன், அதை நான் தூக்கி போடுறேன், யாருக்கும் தெரியாத நான் தூக்கி போடுறேன். இல்ல இதுவரைக்கும் நீங்க என்னை காப்பாற்றினீங்க, இதுவரைக்கும் நீங்க என்னை தப்பு வச்சீங்க, இதுவரைக்கும் எனக்கு துணையாய் நின்றீங்க, இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தல, இதுவரைக்கும் என்னை கைவிடல, இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்கல, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிறீங்க, அப்பா உமக்கு நன்றி. ஆனா இனியும் நான் உங்களை சோதிக்க மாட்டேன், உங்களிடத்திலிருந்து அந்த சாட்சியை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி முழங்கால நின்று அப்படியே ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி எப்படி ஆண்டவர்களை ஜெபிக்க சொல்றாரோ அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் விசேஷமாய் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் பரவாயில்ல, நீங்க அதை குறிச்செல்லாம் கவலையப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். யாரும் இங்க இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவர்கள் அல்ல. எல்லாரையும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார், எல்லாரையும் கர்த்தர் தான் மறைக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சுத்திகரிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களோட புது வருஷத்துல கூட கடந்து வருவார். ஆண்டவர் நன்மையை தருவார். ஆண்டவரே எனக்கு உங்களிடத்திலிருந்து சாட்சியை நான் வாங்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சுத்திகரிப்பு ஜெபம் நடக்க நடக்க வியாதிகள் சுத்திகரிக்கப்படுகிறது, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, சிந்தை சுத்திகரிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா என்னை குறித்து ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அவருடைய கண்ணை நான் மறைக்க முடியாது,
அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப நல்லவர், அவர் பெரியவர். அவர் தகப்பனா இருக்கிறதுனால, தாயா இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கும் வெட்கம் அடையல. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே, பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே. எஸ், சத்தத்தை உயர்த்தி பலிபீடத்துல வைங்க. இன்னும் முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நான் பலிபீடத்துல வைக்கிறேன். எஸ், ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கடந்து வருவார். அந்த வீட்டுல கர்த்தர் கடந்து வருவார், அந்த கார்ல கர்த்தர் கடந்து வருவார், அந்த வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார். இப்போ இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல கர்த்தர் உங்களை சுத்தமாக்குறதுக்கு விரும்புறார். ஆமென். வருகிற வருடம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறது உண்மை. ஆண்டவர் சுத்திகரிக்கிறதுக்கு உங்கள் செவிகளை கர்த்தர் சாய்க்கிறார்னா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களுக்காக செய்ய போறார். ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே இயேசுவே. இப்பொழுது அந்த பலன், இப்பொழுது அந்த பலன் பரலோகம் என்ன பார்த்து சொல்லணும், தூதர்கள் என்ன பார்த்து சொல்லணும். ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. நான் சந்தோஷம். வாலிப தங்கச்சிங்க சொல்லுங்க, தம்பிங்க சொல்லுங்க. என் அம்மா இல்ல, எங்க அப்பா மட்டும் இல்ல, ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும், ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும். நீங்க சொல்ல போறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே 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 இயேசுவே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை அப்படியே ஒவ்வொருத்தரையும் தொட்டுட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்தம் என்று நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்க சத்தம் அப்படியே எழுமட்டும். சத்தத்தை உயர்த்தி அந்த சத்தம் பரலோகத்திற்கு போய் சேரட்டும். ஜீசஸ் ஜீசஸ். அந்த சத்தம் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. அப்படியே எழுமின்னு இருக்கலாம். கத்த நல்லவர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த இடத்துல கேட்கப்படுகிறதோ அது ஒருவேளை கடினமான இடமா இருக்கலாம். சில பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்க முடியாம ஒளிச்சு கூட கேட்டுட்டு இருக்கலாம். அப்பா, சிலர் படுத்த படுக்கையோட கேட்டுட்டு இருக்கலாம், சிலர் வியாதியினுடைய உச்சகட்டத்தில் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா உங்க வார்த்தைக்கு பவர் இருக்குது. உங்க வார்த்தை எவ்வளவு தூரம் வேணும்னாலும் டிராவல் பண்ணும். நீர் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் தூரத்திற்கும் தேவன். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது வருடம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, காணிக்கையில் தசமபாகத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.